விவோவோட சப் பிராண்டான iQOOல இருந்து 90 அப்படிங்கிற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வருது. இந்த ஃபோன் அஃபிஷியலாக நாளைக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் அஃபிஷியலாக இன்றைக்கே தெரியும். அதனால் இந்த ஃபோனில் என்ன விஷயம் வருது அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃப்ரண்ட் சைடுக்கு டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசோவில் AMOLED டிஸ்பிளே வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த டிஸ்பிளே HDR10+ஓட சப்போர்ட், 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், மேலும் 1.07 பில்லியன் கலர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1700 நிட்ஸ் சொல்லி இதோட பிரைட்னஸ் போகும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது போல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேயோட வருது. அடுத்தபடியாக பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 3.2 GHz ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nm ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோட நெக்ஸ்ட் ஜென் GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபிளாக்ஷிப் சிப்செட் இருக்கிற காரணத்தினால நமக்கு எவ்வளோ ஹெவியான கேம்ஸ் விளாண்டா சரி, ஆப்ஸ் ரன் பண்ணால் சரி, மல்டி டாஸ்கிங் பண்ணால் சரி, பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். மற்றபடி ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் 3 டிஃப்ரெண்டான கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த மாதிரி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM வித் 250GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 250GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 கான்ஃபிகரேஷன் வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ரேம் வரிசையில் DDR5 RAM பயன்படுத்துறாங்க. அதே ஸ்டோரேஜ் UFS 3.1 வருது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேமோட ஸ்பீடு மட்டுமே நமக்கு 6400 MB ஸ்பீடில் நமக்கு வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு லேகினஸ் இல்லாமல் டேட்டா உள்ளே ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 12 ஆரிஜின் OS ஓஷனில் ரன் ஆகுது. மேலும் இந்த ஃபோனுக்கு டுவெல் சிம் சப்போர்ட் இருக்குது. ஆனால் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் நமக்கு 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா. இது f1.75 ஆப்பர்ச்சரில் வருது. இது சாம்சங்கோட GN5 அப்படிங்கிற சென்சர். ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மாதிரி சப்போர்ட்லாம் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 30 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது சாம்சங்கோட ISOCELL 3L6 CMOS சென்சர். இது f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவில் 120 டிகிரி வரையும் அல்ட்ராவைட் சென்சர் எடுக்க முடியும். மூணாவது கேமரா 13 மெகாபிக்சலுக்கான போர்ட்ரேட் லென்ஸ் கொடுக்குறாங்க. இது சோனியோட IMX663 அப்படிங்கிற சென்சர் f1.98 ஆப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவோட 2x வரையும் ஆப்டிகல் ஜூம் பண்ண முடியும், 20x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ண முடியும் சொல்கிறாங்க. இது போக இதில் V1+ அப்படிங்கிற இமேஜிங் சிப்செட் இருக்குது. அதனால் நமக்கு கேமராஸில் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணி AI அல்காரிதம் மூலமாக அதை இன்டர்பிரேட் பண்ணி மேலும் குவாலிட்டியான ஒரு பிக்சர்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியும் சொல்கிறாங்க. இது போக ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படிங்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. 5Gக்கான SANC சப்போர்ட் தராங்க. ஃபோனோட வெயிட் 207 கிராம் வருது. இது போய் இந்த ஃபோனில் 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட் கிடையாது. அதுக்கு பதிலாக USB Type-C ஆடியோ தான். மேலும் இந்த ஃபோனில் 0.53 cc அப்படிங்கிற ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலும் ஹைஃபை ஆடியோ சப்போர்ட்டும் வருது. அதனால் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். இது போய் இந்த ஃபோனை கனெக்டிவிட்டிக்காக Wi-Fi 6 NFC மாதிரி பல விதமான சப்போர்ட் தராங்க. அடுத்தபடியே பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 4700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான அல்ட்ரா ஃபாஸ்ட் ஃபிளாஷ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான ரொம்ப வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C போர்ட் தராங்க. ஸோ இப்போதைக்கு ப்ரைசிங் மாதிரியான டீட்டெயில்ஸ் தெரியல. இது ஃபிளாஷி சிப்செட்டுங்கிறதுனால கொஞ்சம் ப்ரைசிங் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைசிங் மற்றும் மற்ற டீட்டெயில்ஸ், ரேம் இன்டர் ஸ்டோரேஜ் மாதிரியான மற்ற ஏதாவது டீட்டெயில்ஸில் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அது கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரலாக இப்போ சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனில் வச்சு இந்த ஃபோன் லான்ச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. இந்த ஃபோன் அமேசான் வெப்சைட்டில் அஃபிஷியலாக விற்க இருக்காங்க. ஸோ ப்ரைசிங் மட்டும் என்ன ப்ரைசிங் தராங்கன்னு தெரியல. ஸோ லான்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ப்ரைசிங் நல்ல ப்ரைசிங் இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.